இந்த மாதிரி போராட்டங்கள், பலவீன போராட்டங்கள் வரும்போது நீங்க ஸ்கேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நார்மல் தான் வரும், எல்லாமே நார்மல் தான் வரும். என்னெல்லாமோ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் யாரும் இந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை போராடி அதை ஜெயிக்கணும். ஆமென். அந்த 18 வருட கூனி ஆகிய ஸ்திரீ, அவளுக்கு கொஞ்சம் நிமிர முடியலைன்னாலும் சமூகத்தை விட்டு விலகல. அவளுக்கு தெரியும் அவன் தோற்றவன், அவன் எவ்வளவுதான் அவன், அதாவது எனக்கு வர வேண்டியதை ஒருவேளை அவனால டிலே பண்ண முடியுமே தவிர தடுக்க முடியாது. காரணம், அவன் தோற்றவன். அவன் சரித்திரத்துல ஜெயம் என்ற வார்த்தை கிடையாது. நான் யாரை ஆராதிக்கிறேனோ அவர் ஜெயித்தவர். ஆமே. நமக்கு வர வேண்டியதை சில நேரத்தில் அவன் என்ன பண்ணலாம், டிலே பண்ணலாம். தானியேலுக்கு 9வது அதிகாரத்துல அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை பெறுது. 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துச்சு. ஆனா பெர்சியா நாட்டு அதிபதி மீகாவேல் சொல்வார், 21 நாள் என்னோட கூட போராடிட்டு இருந்தான். 13வது வசனம் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதானாதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். நல்ல கவனிங்க அந்த சம்பவம். அதாவது தானியேல்ட்ட அனுப்பப்பட்ட தூதன் யாருன்னு நமக்கு தெரியும். 9வது அதிகாரத்துல கேப்ரியல் தானியேல்ட்ட அனுப்பப்படுவார். அதாவது 9:21 இருக்கு கேப்ரியல். அதாவது கேப்ரியல்னா தூது கொண்டு வர்றவர். அதே போலதான் 10வது அதிகாரத்துல தூது கொண்டு வர ஒரு தூதன் அனுப்பப்பட்ட போது சத்ரு எதிர்த்து நிற்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தூதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தள்ளி இன்னொரு வேலையை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அப்ப தூது கொண்டு வந்த தூதனால எதிர்த்து நிற்கிற சத்ருவை அடிக்க முடியும். ஆனா அவருக்கு அது இந்த டியூட்டி கொடுக்கல. அந்த டியூட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? மீகாவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால மீகாவேல் வர்றது வரை இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். மீகாவேல் என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்ணி அடிச்சுட்டு பதில திருப்பி கீழே கொண்டு வரார். சில காரியத்துக்கு பதில் தாமதிக்கலாம், தளராதீங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக கோலை நீட்டினதும் அற்புதம் நடந்தது. ஆனா அமலேக்கியன்ட்ட யுத்தம் பண்ணும்போது கோலை நீட்டிட்டே இருக்க வேண்டியதாயிட்டு. கை தளரும், ஆனாலும் நம்பிக்கைய மோசே விடல. ஆமே, கோலை இன்னொரு கையில கொடுக்கல. இது நாசில சுவாசத்தை வச்சிருக்கிறார். இந்த கோலை நான் தான் பிடிச்சிட்டு நிக்கணும்னா நான் தான் பிடிச்சிட்டு நிற்பேன். நீங்க அப்படி நின்று பாருங்க. உங்களுக்கு உதவும்படிக்கு ஆரோனை ஊரை அன்னைக்கு மோசைக்கு அனுப்பினது போல உங்களுக்கு உதவும்படி கர்த்தர் தம்முடையவர்களை ஏற்படுத்தி தருவார். ஆமே, ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நாட்கள் ஆகிறதா, வருடங்கள் ஆகிறதா, விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா.